அவருடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பேதுருவிடத்திலே போய், அப்படியானால் அந்த பேதுருவுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லி இருந்தார். இந்த நாளிலே உங்களுக்கு அவர் செய்தியை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அவரிடத்திற்கு போங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை, ஒரு பொக்கிஷத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, there's something to see, something to talk, something to look forward. திரும்ப சொல்லுகிறேன், நீ மகிழ்ச்சி அடைய ஒரு காரணம் உண்டு, நீ பேச ஒரு காரணம் உண்டு, நீ சந்தோஷப்பட ஒரு காரணம் உண்டு. அவர் சொன்னார், நீங்கள் காண்பீர்கள். 2வது, காண்கிற ஒன்றை நீங்கள் சொல்லுவீர்கள். அன்பானவர்களே, இது யூகம் அல்ல, இது உண்மை. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, presumption will kill but faith will deliver you. இன்றைக்கு பயந்து நடுங்கி திகைத்த அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் அப்படியே கண்டார்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் யார் தெரியுமா? நடுக்கமும் திகிலும் பிடித்திருந்தது. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே, பயம், நடுக்கம், குழப்பம், ஏமாற்றம், விரக்தி இல்லை. அவர் சொல்லுகிறார், you will see that. நீங்கள் காண்பீர்கள், வாழ்வை, செழிப்பை, வளத்தை காண்பீர்கள். 2வது, appeared. அடுத்த வார்த்தை சொல்கிறது 9ஆம் வசனத்திலே, அவர் தரிசனமானார். இவர் யார் தெரியுமா? வாழ்க்கையிலே முடிந்து போன வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சம் கொடுக்கிறவர். இதைத்தான் அப்போஸ்தலர் 1:22 வாசிக்கிறோம். எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்தை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இது கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. திரும்ப சொல்லுகிறேன், உயிரோடு எழுந்தை குறித்து ஒருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அன்பானவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை நிறைவேற்றவே இயேசு உயிர்த்தெழுந்தார். புதிய வாழ்வுக்கு, ஒரு புதிய திசைக்கு, ஒரு புதிய நோக்கத்திற்கு உங்களையும் என்னையும் வழிகாட்டுவது உயிர்த்தெழுந்தார். 2வது குறிப்பு, ஏன் உயிர்த்தெழுந்தார்? உன்னை தகுதியாக்கும்படிக்காக. ஏன் உயிர்த்தெழுந்தார்? ஒரு புதிய வாழ்க்கை வாழ. ஏன் உயிர்த்தெழுந்தார்? தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற. 3வது குறிப்பு, he ascended. அவர் ஏறி போனார். 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 1வது சொன்னேன், அன்புக்குரியவர்களே, he rose. அவர் உயிர்த்தெழுந்தார். 2வது, he appeared. தரிசனமானார். 3வது, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.